ஐநார் துணி நாளைக்கான புறமா பார்த்தீங்கன்னா வானதியுடைய அண்ணா அந்த பாண்டியனும் சோழனும் தன்னை கிண்டல் பண்ணதை நினைச்சு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி வானதிக்கு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. அப்போதான் இவனுக்கு அது தண்டனையா இருக்குங்கிறதுக்காக ரெண்டு ஒருத்தவங்களை வர வைக்கிறாங்க. என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த நபரை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த நபரை கூட்டிட்டு வராங்க. வானதி அம்மா அப்பா கேட்டியும் இவன் என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவனு தான் நான் வானதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வானதி அம்மா அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு தாராளமாடா கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா வானதியுடைய அப்பா இப்ப எதுக்கு அவளுக்கு கல்யாணம், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் படிப்பு முடிக்கட்டும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி பேச்ச வீட்டுல கொஞ்சம் கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வானதி அந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு இவன் ஒன்ன மாதிரி ஒரு ரவுடி கொண்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிடுவேனா, நான் கல்யாணம் பண்ணா பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளை பையனும் எனக்கு உன் தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்துட்டு வானதி ரொம்பவே டென்ஷன் ஆகி நான் வேற ஒருத்தனா லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மீறியும் என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியே, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எப்படியாப்பட்ட பொறுக்கியா இருப்பேன்னு, இவனை மாதிரி நீயும் ஒரு பொறுக்கியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறாங்க. இதை கேட்டு வானதியோட நான் பயங்கரமா டென்ஷன் ஆகி வானதியை அடிச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம் அந்த மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, இவ யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வானதியோட நான் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா வானதி ஒருபோதும் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நான் கல்யாணம் பண்ணா பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டு கோமா சாத்திக்கிறாங்க. பாண்டியனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத வானதி, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அப்படி ஒரு சிச்சுவேஷனா நீ எனக்கு கால் பண்ணு, அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வானதியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் நிலா யோசிக்கிறாங்க, சோழனை டிவோர்ஸ் பண்ற விஷயம் எப்படி அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு, கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இந்த சோழன் பண்ண வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து இதை பத்தி அவங்க லாயர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இது மாதிரி கோர்ட்ல இருந்து நியூஸ் போகுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க, அது லாயரும் பதில் சொல்றாங்க, எதா இருந்தாலும் அப்ளை பண்ண உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர மற்ற எந்த அட்ரஸ்க்கும் எந்த லெட்டரும் போகாதுங்கிற உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அப்ப கண்டிப்பா இது அந்த சோழனுடைய வேலைதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வராங்க. சோழன் கிட்ட என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, எங்க அம்மாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், கண்டிப்பா அது நீங்க தான் சொல்லிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. சோழனும் நான் எதுவுமே பண்ணலங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும்னா இப்பவே எங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உண்மையை சொல்லிடுறாங்க, நான் தாங்க அன்னைக்கு எதார்த்தமா தெரியாம சொல்லிட்டேன், ஆனா நான் சொன்னதே நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்தது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவு தூரம் பேசியிருக்கேன், ஆனா இன்னும் நீங்க திருந்தவே இல்லை, இன்னும் இதே மாதிரிதான் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன நடந்தாலும் நான் உங்களை டிவோர்ஸ் பண்றது கண்டிப்பா உறுதி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க.